ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் விருந்து. நம்ம இன்றைக்கி ரவையில் ரொம்பவே சுவையான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா 5 நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் செய்கிறதுக்கு ரொம்பவே குறைஞ்ச நேரம் தான் ஆகும். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் இது. வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஈவினிங் டீ குடிக்கிற டைமில் இதை சேர்த்து சேவ் பண்ணிங்கன்னா ஒன்று கூட மிஞ்சாது, அந்தளவுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் 1 கப் அளவுக்கு வறுக்காத ரவை எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதில் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி இல்லைன்னா 3 ஏலக்காய் எடுத்து நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரேடியாக சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அளவு பார்த்துட்டு மறுபடியும் சேர்த்துக்கணும். ஏன்னா மாவு ரொம்ப பொலன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த மாவு 10லேருந்து 15 நிமிஷம் அளவுக்கு ஊறணும். ஒரு மூடி போட்டு இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு பாருங்கள், நல்லா இப்படி பொங்கி இருக்குது. நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே மாவு ஃபுல்லாக இழுத்துருக்கு பாருங்கள். ரொம்ப கெட்டியான பதமாக இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இந்த தண்ணி ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு பாருங்கள், இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டுக்கு இந்த நெய்யும் இந்த ஏலக்காயும் நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த முந்திரி பருப்பு சேர்க்குறது முற்றிலும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் சேர்க்கணும். இந்த சோடா உப்பும் ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சரியாக மிக்ஸ் ஆகலைன்னா சமைச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கங்கே எல்லோயிஷாக தெரியும். ஸோ ஒரே ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எண்ணெய் கரெக்டான சூடாக இருக்கான்னு கொஞ்சமாக மாவு சேர்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்குது. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாக இருக்கும். பிகினர் செய்யும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இப்படி கையில் எடுத்து போடுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் இல்லைன்னா சின்ன கரண்டியில் மாவு எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமே லைட்டாக பொரிஞ்சிருக்கு. இது நல்லா ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் பொரிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா மேலே மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. மேல்னா பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு பொரிஞ்சிருக்கு. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் உடனே செஞ்சு கொடுத்துடலாம். ஏன்னா குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா 5 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எங்கேயாவது டூருக்கு போகிற மாதிரினா கூட இதை போல் ஸ்நாக்ஸ் செஞ்சு ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு பொரிஞ்சிருக்கு பாருங்கள். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.